அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் செய்யுள் எண் 19 நாம் இருக்கிறோம். இரண்டாம் கருத்தினை ஆய்ந்து பார்க்கின்றோம். கொல் யானைக்கு ஓடும் குணம் இலியும் எல்லின் பிறன் கடை நின்று ஒழுகுவானும் மரம் தெரியாது ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலியும் இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர். இரண்டாம் கருத்து, எல்லின் பிறன் கடை நின்று ஒழுகுவானும். பிறருக்கு உரிய உரிமையான மனைவி, அவர் மீது ஆசை கொண்டு அவருடைய இல்லத்திலே போய் நிற்கின்ற, அதற்காக நேரம் செலவழிக்கின்ற, அந்த தன்மையில் நாட்டம் கொள்கின்ற ஒருவன் இருக்கிறானே, அந்த செயல் அது தகுந்த செயல் அல்ல, அது தகாத செயல். எப்படி கொல் யானை, மதம் பிடித்த யானை அதற்கு முன்னால் போய் நின்றால் அது எவ்வளவு தீங்கானதோ, அதை போன்று ஆடுகின்ற பாம்பு, அந்த பாம்பை விளையாட்டு காட்டுவது என்பது எவ்வளவு தீமையானதோ, அதை போன்றுதான் பிறன் மனைவி அவர் மீது இந்த நாட்டம் கொண்டு அங்கு முன் நிற்பது என்பது தீங்கானது, அது கூடாது, அது தகாத செயல். அதுதான் விவிலியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே என்று. பிறன்மனை நோக்காத பேராண்மை என்று வள்ளுவர் சொல்வார். எது மிகச்சிறந்த ஆளுமை? அடுத்தவர்களுக்கு உரிய அந்த வாழ்க்கை துணையை வேறு வகையில் கற்பனை செய்து அவரை ஈர்க்கின்ற ஒரு தகாத செயலை செய்துவிடக்கூடாது. இது இந்த செயலில் எவரெல்லாம் அங்கு நிற்கிறார்களோ எழுந்து வர வேண்டும். இந்த நிலையில்தான் திரிகடுகம் இதை உன்னிப்பான ஒரு செயலாக, இறப்பதற்கு ஏதுவான ஒரு செயலாகவே அங்கு பதிவு செய்கிறது. அதான் வள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், இந்த நான்குமே அவரை விட்டு நீங்காது என்று. என்ன நான்கும்? பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்களுடைய மனைவி தொடர்பாக எவரெல்லாம் எங்கு நாட்டம் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் இந்த நான்கிலிருந்தும் விடுபட இயலாது. எனவே பிறன் மனைவியை காமுறாதே என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறன் மனைவியை காமுறாத பீடு அது மேலானது என்று. ஆக இந்த பகை, பாவம், அச்சம், பழி, இந்த நான்கும் இங்கே நேராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறன் மனைவி மீது நாடா தன்மை வேண்டும். அழியலாம், செத்து போகலாம் என்றால் இந்த நான்கும் அங்கு இயல்பாகவே வரும். பிறன் மனைவியை நாடுகின்ற பொழுது அச்சம், அது நேரிய ஒரு தன்மை இல்லை, எனவே அங்கு அச்சம் அவரை ஆட்கொள்ளும். தன்னெஞ்சறிவது பொய்யிருக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆக அதுவே அச்சம் அங்கு மேலிட்டு கொண்டு இருக்கும். பகை, சண்டை வரும். சிறப்பாக அந்த இரண்டு ஆண்களுக்கு இடையே அல்லது அந்த கணவன் மனைவிக்கிடையே அந்த பகை, அந்த சண்டை, இதன் விளைவாக இங்கு பல்வேறு வகையான கேடுகளும் தோன்றும், உரித்தாகும். அந்த தன்மையில்தான் தகாத செயலை செய்வதன் மூலமாக இந்த தீங்கை பட்டறிவதற்கு எவரும் துணிந்து விட வேண்டாம். கொல்லுகின்ற யானைக்கு முன்னால் செல்ல வேண்டாம். அடுத்தவர்களுடைய மனைவியை இங்கு வேறு வகையிலும் கற்பனை செய்து அங்கு அவர் முன்னால் போய் நிற்பதற்கு, அந்த வீட்டு முன்னால் போய் நிற்பதற்கு துணிய வேண்டாம் என்கிற ஒரு செய்தி இங்கு பதிவாகிறது. இன்று இந்த அலைபேசி, இணையதளம் இவற்றின் ஊடாக இங்கு பல்வேறு வகையான தகாத கற்பனைகள் உருவாகி கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த செய்யுள் திரிகடுகம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை தருகிறது. அது ஒரு நினைவூட்டலாகவும் அது அமைகிறது. இதை தெரியாதவர் எவரும் உண்டு என்று இல்லை, எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனாலும் இங்கு உணர்ச்சி வயப்பட்ட தன்மையிலே அல்லது தன்னலத்தன்மையிலே அல்லது வேறு வகையில் திமிர்த்தன்மையிலே செயல்படுகின்ற அந்த போக்கு இருப்பதனால் இதில் கவனம் செலுத்துவதில்லை. இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். பிறன். பிறன் என்றால் என்ன? அடுத்தவன்,
மற்றவன், பிறன் என்று. ஆக இறையன்பு, பிறரன்பு என்றெல்லாம் பார்க்கிறோம். பிறன் என்கிற சொல் அடிக்கடி நாம் பயன்படுத்தலாம். இந்த பிறர் தொடர்பான அந்த இரு வகையான அந்த புரிதலை இன்று நினைவூட்டிக் கொள்ளலாம். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதான் முதன்மையான கட்டளை. பிறரை, அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். அந்த அடுத்தவர், பிறர் என்பதில் மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற உயிர்களும் உண்டு. இந்த வகையில் அன்பு கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாக இருப்பதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். அவரவருக்கு உரிய உரிமையை நாம் உரிமையோடு மதிப்போம். எவருடைய உரிமையையும் நாம் மீறிவிடாத தன்மையில் இருப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.